அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இந்த ஹுத்துபாவிலே நமது எண்ணங்களும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் என்கின்ற ஒரு தலைப்பிலே உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட உளரீதியாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதியை ரத்தின சுருக்கமாக குர்ஆன் சுன்னாவினுடைய நிழலிலே உங்களோடு ஆய்வு ரீதியாக பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, பொதுவாக வாழ்க்கையில் பிரச்சனையோடு வாழுகின்ற நாம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நிறைய இருந்தாலும் அதில் பிரதான காரணம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய சிந்தனை தான் அதற்கு பிரதான காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை பற்றிய எங்களுடைய சிந்தனையும் மற்றவர்களை பற்றிய எங்களுடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த நெகட்டிவான தாட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதி தான் பிரச்சனைக்கான பிரதான காரணம். இதை நாம் அறிந்து கொள்ளாததால் வாழ்க்கையில் பிரச்சனை உள்ளவர்களாகவே வாழுகிறோம். தன்னைத்தானே சரியாக இனம் காணாததனால் எங்களை பற்றியே எங்கள்கிட்ட ஒரு நெகட்டிவான ஒரு பகுதி இருக்கிறனால என்னால முடியாது, எனக்கு இது சரி வராது, என்னால செய்ய இயலாது, நான் கஷ்டப்பட்டவனாவே இருக்கிறேன், நான் வறுமையிலேயே இருக்கிறேன் என்று நாங்களே எங்களை நெகட்டிவாக நினைக்கிறதுனால நாம் பிரச்சனையோடையே வாழுகிறோம். எங்களை சூழ உள்ளவர்களையும் அந்த மாதிரியே தான் நாம் நினைத்து பழகி இருப்பதனால் பிரச்சனை எங்கட பக்கம் இருக்கிறது எங்களுக்கே விளங்காம இருக்கிறத பார்க்கிறோம். எல்லாரும் என்ன யோசிக்கிறோம்னா, எனக்கு கீழால வேலை செய்யறவன் சரியில்லை, எல்லாரும் மோசமா தான் இருக்கிறாங்க, உறவுல சொந்தக்கார எல்லாரும் மோசமா இருக்கிறாங்க. இப்படி எங்களுடைய உள்ளத்திலே வருகின்ற அந்த எண்ணம் மற்றவர்களையும் தவறாக மாறச் செய்கிறது. இதுக்கு நகைச்சுவையாக ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னா, நம்மளே ரீட் பண்ணி கொண்டாதான் நம்ம முன்னேறலாம், நம்ம மாற்றிக்கொள்ளலாம். ஒருவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னை மனைவிக்கு காது கேட்கல அப்படின்னு சொல்லி இவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னால ஒரு முடிவெடுக்கிறார். எவ்வளவு தூரத்துக்கு காது கேட்குது இல்லை அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு போய் என்ன செய்வோம், ரிப்போர்ட்டை இவக்குரிய மருத்துவத்தை செய்வோம் அப்படின்னு முடிவெடுத்து கொஞ்சம் ஆபீஸ்ல இருந்து வெளியே வார நேரமே வீட்டுக்குள்ள தூரத்துல இருந்து வாசல்ல இருந்தே மனைவிட்ட கேட்கிறார், சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்கிறார். எந்த பதிலும் வரல. இவ்வளவு தூரத்துக்கு அது நினைக்கிறாரு, இந்த தூரம் நியாயமான தூரம் தான். அப்படியே கொஞ்சம் உள்ளுக்கு போறாரு, ஹோலு கிட்ட போறாரு. ஹோலு கிட்ட போயிட்டு சத்தம் போட்டு கேட்கிறாரு, என்னப்பா சாப்பாடு ரெடியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்பயும் எந்த ரிசல்ட்டும் வரல. மனசுக்குள்ளாலே சொல்லிக் கொள்றாரு, கொஞ்சம் ஓவரா தான் இருக்குது, ரூமுக்குள்ள வர அளவுக்கு சத்தம் கேட்குது இல்லையே, உண்மையிலேயே காட்டித்தான் ஆகணும், பாவம் உண்டு. அப்படியே மனசு நொந்து கொண்டு கிச்சனுக்கிட்டே போறாரு. கிச்சனுக்கிட்ட போயிட்டு சத்தம் போடுறாரு, என்ன சாப்பாடு ரெடியா அப்படின்னு. அவன் மாறி சொல்றான், வாசல்ல இருந்து கத்த 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 சாப்பாடு ரெடி சாப்பாடு ரெடின்னு உனக்கு சொல்றேனே, காது கேக்குதான்னு கேட்டார். நீ வாசல்ல இருந்து கத்துற நேரமே நான் இங்கிருந்து கத்திட்டு தான் இருக்கிறேன், காது கொஞ்சமாவது கேக்குதான்னு கேட்டாரு. அப்பதான் இவர் புரிஞ்சு கொண்டாரு, ஊருக்கே காது கேட்கலன்னு நினைச்சு வாழ்ந்துக்கிறாரு. பிரச்சனை எங்கன்னு பார்த்தா இவருக்கு காது கேட்காம இருந்துச்சு. அன்புள்ள சகோதரர்களே, இத ஒரு நகைச்சுவையா சொல்ல, இது பிரதானமான ஒரு பகுதி. இந்த ஒரு காரணத்தினால நம்ம எல்லாரையும் பிரச்சனையா எடுத்துட்டு இருக்கிறோம். எக்ஸிடென்ட்ல போய் நம்ம முட்டிடுவோம், என்ன சொல்லுவோம், முட்டினாண்டுவோம். இவன் முட்டினான்றது அவனுக்கு விளங்குது இல்லை, நீ போனது நீ தவறுள்ளது. இந்த மாதிரி நாம் நடப்பதனால் பிரச்சனைகளோடைய வாழுகிறோம். இந்த ஒரு பகுதியை உளவியல் ரீதியாக கலிபோர்னியாலே இருக்கக்கூடிய ராபர்ட் ரொசென்டல் என்று சொல்லக்கூடிய ஒரு உளவியல் ஆசிரியர், ஒரு ப்ரொஃபசர் ஒரு ஆய்வு பண்றார். இது என்ன நடக்கும், நாங்க என்ன நினைக்கிறோமோ அதுதான் லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க மத்தவனை பத்தி நல்லா நினைச்சீங்கன்னு வைங்க, அவன் நல்ல மனிதனாக மாறுவான். எங்கட பிள்ளைய பத்தி நம்ம நல்லா நினைச்சோம்னு வைங்க, அவன் நல்லவனா மாறுவான். அவன் கெட்டவனா மாறுறதுக்கு முதல் காரணமே என்னதானே, இவெல்லாம் உருப்பட மாட்டான், நம்ம உள்ளத்துல போட்டோம், அது அவனுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒரு ஆய்வு பண்றாரு. என்னன்னா, ஒரு எலியை கொஞ்சத்தை பிடிக்கிறார். இது நடந்த ஆய்வு ரீதியாக அறிக்கை ரீதியாக சமரிக்கப்பட்டது. நீங்க வெப்சைட்ல போனா பார்க்கலாம். ராபர்ட் ரொசென்டல் என்று நீங்க அடிச்சு பாத்தீங்கன்னா வரும். இந்த ஒரு ஆலோசகர், இந்த ப்ரொஃபசர் என்ன செய்யறாருன்னா, கொஞ்சம் எலியை பிடிக்கிறார். எலிகளை பிடிச்சி 2 கூட்டுல அந்த எலியை அடைக்கிறார்.
ஒரு கூட்டுல கொஞ்சம் எலியையும் இன்னொரு கூட்டுல 2 கூட்டுலயா அடைச்சிட்டு ஒரு கூண்டுல இந்த எலி நல்ல எலி, நல்ல திறமை உள்ள எலிகள், நல்ல புத்திசாலித்தனமா நடக்கும் அப்படின்னு ஒரு போர்டை போட்டு ஒரு கூடை செட் பண்றார். அடுத்த கூட்டுல இன்னும் கொஞ்சம் எலிய போட்டு இதெல்லாம் மடத்தனமானது, இது எதுக்குமே சரி வராது, இது வேஸ்ட் ஆனது அப்படின்னு ஒரு போர்டை போட்டு அவர் யூனிவர்சிட்டியிலேயே பிள்ளைகிட்ட கொடுக்கிறார். யூனிவர்சிட்டியிலேயே பிள்ளைகிட்ட கொடுக்கிறாரு. 10 நாளைக்கு நீங்க இந்த 2 கூண்டையும் வளர்த்து எனக்கிட்ட ஒப்படைக்கணும். ஆய்வு ரீதியாக அவர் சமர்ப்பிக்கிறதுக்காக இந்த ப்ரொஜெக்டை செய்யறாரு. 10 நாளைக்கு நீங்க வளர்த்து எனக்கிட்ட ஆய்வு ரீதியாக சமர்ப்பிக்கணும். 10 நாள் வளர்த்துட்டு இவங்க கொடுத்துட்டாங்க. அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு இடத்துல நம்ம பார்த்திருப்போம், பேப்பர்ல எல்லாம் ஒரு போட்டி வரும், சரியான பாதையை கண்டுபிடியுங்கள் அப்படின்னு ஒரு போட்டி வரும். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை செட் பண்றார். கொஞ்சம் அப்படி மாறி மாறி முட்டிப்படாம அப்படி போய்த்து ஒரு வழியால வந்தா மட்டும்தான் அந்த வெளியால வந்து சேரலாம். இந்த மாதிரி ஒரு பாக்ஸை செட் பண்ணி இவர்கள் வளர்த்த எல்லா எலியையும் அந்த பாதையை தெரிவு செய்யறதுக்காக விட்டுறார். இவர் எந்த கூண்டுல எல்லாம் நல்ல எலிகள் போட்டாரோ அதெல்லாம் கரெக்டா வெளியே வந்து சேருது. எந்த கூண்டுல எல்லாம் இது சரி வராது உருப்படாதுன்னு போட்டாரோ அது உள்ளுக்கு தடமாறிட்டே இருக்குது. ஆய்வை சமர்ப்பிக்கிறார். அவர் வந்து அதுக்கு புறவு அறிவிக்கிறாரு. ஒரு மன்றம் வச்சு ஒரு மீட்டிங் கொண்டு வச்சு இதை விளங்கப்படுத்துறார். உங்கள்கிட்ட நான் தந்த எலிகள் எல்லாமே ரோட்ல பிடிச்சதுதான், எதுவுமே நல்ல எலி கெட்ட எலின்னு நான் உங்கள்கிட்ட தரல. எல்லா எலியும் ஒரே தன்மையை கொண்ட எலியை தான் நான் உங்கள்கிட்ட தந்து. ஏன் சிலது மட்டும் நல்லதாக வந்துச்சு தெரியுமா? நீங்க வந்து ட்ரீட் பண்ணின விதம். கூண்டுக்குள்ள போட்டாரு இது நல்லா வளரும், நல்லா வேலை செய்யும் அப்படின்ற அந்த கூண்டை எப்படி பிள்ளைகள் ட்ரீட் பண்றாங்கன்னா கொஞ்சம் கவனத்தோடயே ட்ரீட் பண்றாங்க. பாரு அந்த எலி அப்படி செய்து இப்படி செய்து, அதுல பாரு நல்லா தானே இருக்குது அப்படின்னு ட்ரீட் பண்ணதுனால, இவங்க நல்லதாகவே பார்த்ததுனால அது நல்லதாகவே மாறுதுன்றார். இந்த ஆய்வை போய் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில அவர் சமர்ப்பிக்கிறார். இது நடந்ததை அவர் சமர்ப்பிக்கிறார். அமெரிக்கால இந்த செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்டு ஒரு ஸ்கூலுக்கு அவரை பாடம் நடத்துறதுக்காக கூப்பிடுறார். நீங்க எங்க ஸ்கூலுக்கு பாடம் நடத்த வாங்க. எல்லா ஸ்கூலுக்கும் இவர் பாடம் நடத்த போகணுமா? இல்ல, இவர் இந்த தியரியில ஸ்பெஷலான ஒரு ஆள். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். இத போய் ஒரு ஸ்கூல்ல என்ன செய்யறாருன்னா எல்லா ப்ரொஃபஸரையும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஐக்யூ டெஸ்ட் வைக்கிறார். ஒரு எக்ஸாம், ஸ்கூல்ல உள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு எக்ஸாமை வச்சு பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுக்கிறார். பேப்பர் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்து ஒரு 10 பிள்ளைகளோட பேப்பரை மட்டும் ஹைலைட் பண்ணி எடுக்கிறார். ஸ்பெஷலா 10 பிள்ளைகளோட பேப்பர் எடுத்து ஆசிரியர்களையும் அதிபரையும் ஒரு ரூம்ல கூப்பிட்டு சொல்றாரு, நான் வந்து பாடத்துக்கு வந்துட்டு இருக்கேன், நீங்க வந்து அடுத்த எக்ஸாம்ல பாருங்க, இந்த 10 பிள்ளைகளும் ஹை ரேங்க் எடுக்கும், அதுக்கு பின்னால நான் வந்து படிப்பிக்கிறேன். நீங்க அடுத்த எக்ஸாம் எடுங்க, இந்த 10 புள்ளை நான் பேப்பர் தந்திக்கிறேனே, இந்த 10 புள்ளை டாப் ரேங்க் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைத்தார். ஒரு வருஷத்துக்கு பின்னால எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் உடைய ரிசல்ட் ஷீட் எல்லாம் எடுத்து பார்த்தா இவர் யார 10 பேரை அவர் பேர் எடுத்து கொடுத்தாங்களோ அந்த 10 பேரும் டாப் ரேங்க்ல இருக்கிறாங்க. அப்பதான் இவர் விளங்கப்படுத்துறாரு, அழகா சொல்றாரு, நான் வந்து ஒரு எக்ஸாம் வைக்கவும் இல்ல, அந்த எக்ஸாமுக்கு மார்க்ஸ போடவும் இல்ல, அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது, இதெல்லாம் எப்படி டாப் ரேங்க் வந்துச்சு தெரியுமா? இவ்வளவு காலம் நீங்க பாடசாலையில படிப்பிச்சுட்டு இருந்தீங்க, இந்த ஒரு வருஷ காலம் இந்த 10 பிள்ளைகளையும் டாப் ரேங்க்கு வருவான்னு நினைச்சு ஃபாலோ பண்ணினீங்க. அதுக்கு பிறகு அப்படி ஃபாலோ பண்ணீங்க, அவனுக்கு அப்படி படிப்பிச்சீங்க, இவன் ரேங்க்ல வாரவன், இவன் நல்லா படிக்கிறவன் என்று நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணினதுனால, நல்ல முறையில நீங்க நினைச்சதுனால 10 பேரு நல்லா வந்துட்டான். இதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த செய்தி அந்த 10 பேருக்குமே தெரியாது. அவர் செலக்ட் பண்ண 10 பேருக்கு கூட இப்படியான ஒரு செய்தி நடக்கிறது தெரியாது. ஆனா அவன் நல்லா வந்துட்டான காரணம், நீங்க முதலாவது அவனை பத்தி நல்லா நினைச்சீங்க. அதனால அவனை எப்படி ட்ரீட் பண்ணீங்க? ஸ்கூலுக்கு வரலையா, பேரண்ட்டுக்கு கால் பண்ணீங்க, எங்க கூட புள்ள நல்ல புள்ளைய, அவன் வரலையே, நல்ல ஹை ரேங்க் எடுக்கிறவனே அப்படின்னு நீங்க ட்ரீட் பண்ணினதுனால அவன் நல்லா வந்தான். அன்புள்ள சகோதரர்களே, இத ஒரு ஆய்வறிக்கையாக அவர் வைக்கிறார். இதுல ஆச்சரியமான பகுதி என்ன தெரியுமா? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பல இடங்களில் இதை எங்களுக்கு சொல்றான். நம்ம இத உளவியல் உலகம் அப்படின்னு நம்ம யோசிச்சிருப்போம்.
அதெல்லாம் இப்பதான் ஆய்வறிக்கை வைக்கிறாங்க. இப்பதான் அந்த ஆய்வறிக்கை எல்லாம் நடக்குது. படைத்தவன் அல்லாஹு தாலா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் சகோதரர்களே. எங்கட வாழ்க்கையில முதலாவது எங்களை நாங்க எப்பொழுதும் பாசிட்டிவ் தோட்டோட இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட முதலாவது நாங்க நல்ல பாசிட்டிவா நினைக்கணும். சாதாரண விளையாட்டுகளை கூட எடுத்து பாருங்க. ஒரு கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ ஏதாவது ஒரு விளையாட்டு எடுத்தா கூட வெற்றி பெறன்றது ரெண்டாவது. முதலாவது உள்ளத்தால வெற்றி பெறணும், நினைக்கணும் நான் வெற்றிட்டேன். நம்மள நிறைய தோல்வி வாரத்துக்கான ரீசன் என்ன தெரியுமா? 11 பேர் நல்ல ஆளா இருப்பான், நல்ல பிளேயர்ஸ், நல்ல விளையாடக்கூடியவன், நம்மளோட டீமே சரியான பலத்தோட இருக்கும். ஆனா என்ன நடக்கும்டா, நம்மளுக்குள்ளேயே அவன் மத்தவனை நினைச்சு 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 அங்க அவன் ஈக்கிறான், அந்த டீம்ல இவன் ஈக்கிறான், அப்படி நினைச்சு 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 பாதி நம்மளே மனசால உடைஞ்சிருவோம். நம்ம இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனால எதை நம்ம நினைச்சோமோ, நாங்க இந்த டீம் இந்த மேட்ச்லாண்டா கப்ப தூக்கவே ஏலாது நீ நினைச்சா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு விளையாடினாலும் ஏலாது. அது ரிஃப்ளெக்ட் ஆகும், அது வெளியே வரும். என்ன காரணம் தெரியுமா? நல்ல முறையில நினைச்சாதான் நல்லதாக நாங்க செய்ய ஆரம்பிப்போம். இல்லாட்டி பயத்தோடே தான் கிரவுண்டுக்குள்ள இறங்கும். அவன் சில நேரம் மத்தானி அப்படியே இருக்காது, லோக்கலா அந்த பயத்துல நம்ம ரியாக்ட் பண்றதுனால அவன் ஈஸியா வெத்திட்டு போய்த்துருவான். எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம முதலாவது பிளஸ்ஸா நினைக்கணும். அன்புள்ள சகோதரர்களே, பிறவுண்ட அழிவுக்கே காரணம் என்ன தெரியுமா? அவன் தப்பான எண்ணம் தான். அவனையே நம்பல. அவன் நினைச்சான், என்ன நினைச்சானோ அது அப்படியே நடந்துச்சு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய தாயாருக்கு புள்ளைய பொட்டியில போட்டு அல்லாஹ் நைல் நதியில உடைச்சு விடுறான். நைல் நதியில போட்ட புள்ள அப்படியே தவண்ட ஒரு மாதிரி அல்லாஹ் கொண்டு வந்து பிறவுண்ட மனைவி கிட்ட சேர்க்கிறான். சேர்த்த உடனேயே பாருங்க, இஸ்லாம் இதை எவ்வளவு முக்கியமாக சொல்லுகிறது. வந்த உடனேயே பிறவுனுடைய மனைவி புள்ளைய கையில எடுக்கிறான். பிறவுனுடைய மனைவி புள்ளைய கையில எடுத்த உடனே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வகாலத் இம்ராஅத்து ஃபிரௌன். கணவன் எடுத்துட்டு போறான். பிறவுண்ட மனைவி எடுத்துட்டு போய் பிறவுனு கிட்ட சொல்றா, குர்ரத்து ஐனுன் லீ வலக். பாருங்க, அழகான ஒரு குழந்தை, இந்த குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கட்டும். லா தகுத்துலூஹு, கொன்று விட வேண்டாம். ஏன்னா அது கொல்ற சீசன். ஆம்பளை புள்ள கிடைச்சாலே கொல்றதுதான். பிறவுனு கிட்ட சொல்றான், இந்த புள்ளைய மட்டும் கொன்றவானம். அஸா ஐயன் ஃபஅனா, என்னத்தை பாருங்க அந்த மனைவிட, இந்த பிள்ளை எங்களுக்கு பிரயோசனம் அளிக்கலாம். அவு நத்தகிதஹு வலதா, அல்லது நாங்கள் இதை பிள்ளையாவே வச்சு கொள்ளலாம். நல்ல எண்ணம் வைக்கிறான். அந்த எண்ணம் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நசாயி, திர்மிதி, இப்னு மாஜாலே வரக்கூடிய ஹதீஸ் இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் ஹசன் என்ற தரத்துல பதிவு செய்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லவ் கான ஃபிரௌன். அந்த நேரத்தில் ஃபிரௌன் ஒரு வார்த்தை சொல்றான். இவ சொன்ன உடனே இவ நல்ல எண்ணம் வைக்கிறான். ஃபிரௌன் என்ன சொல்றான்டா, இம்மா லகி ஃபலா வ இம்மா லி ஃபலா. உனக்கு வேணும்டா கண்குளிர்ச்சி ஆயிக்கட்டும், எனக்குன்னா இவனாலதான் பிரச்சனையே வரும். உனக்கு வேணும்டா கண்குளிர்ச்சி ஆயிக்கட்டும், எனக்கு கண்குளிர்ச்சி கிடையாது. அவன் எண்ணம் வைக்கிறான். அந்த எண்ணம் தான் சகோதரர்களே ஃபிரௌனுடைய மனைவியையும் நல்ல ஈமானோடு மாற்றியது. அவருடைய எண்ணம், இவரால எனக்கு நல்லது நடக்கலாம் நினைச்சது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் கால ஃபிரௌன் குர்ரத்து ஐனுன் லீ வலக் லஹதாஹு அல்லாஹு பிஹி. சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌன் மட்டும் அந்த மனைவி கையில தார நேரம் எனக்கும் இந்த குழந்தை கண் குளிர்ச்சியா ஆயிக்கட்டும் என்று சொல்லி இருந்தால் அந்த குழந்தையின் மூலம் அல்லாஹ் அவனுக்கு நேர் வழி காட்டி இருப்பான். அவன் அழிவுக்கு காரணமே அவன் எண்ணம் தான். இது இவனாலதான் எனக்கு அழிவு, இவனாலதான் எனக்கு அழிவு வரும் நினைச்சால் நடந்தே தீரும். சகோதரர்களே, எங்களுடைய எண்ணங்களை எப்பொழுதும் நாம் தூய்மையாக வச்சுக்கணும். நம்ம நல்லா நினைக்கணும். பாசிட்டிவா நினைக்கிறதுக்கு என்ன சல்லியா செலவழிக்கிறோம்? சும்மா நினைக்கிறேன் தானே. உலகத்துல என்ன மாதிரி கோடீஸ்வரன் இல்ல அப்படின்னு சும்மா நினைச்சு பாருங்க. சும்மா போற நேரம், சும்மா இருக்கிற நேரம், நான் தான் இந்த உலகத்துல ராஜா மாதிரி இருக்கிறேன், நான் தான் கோடீஸ்வரன் ஆகிறேன், இவன் எல்லாம் வறுமை கோட்டு கீழால இருக்கிறான் அப்படின்னு நினைச்சு பாருங்க, நம்ம பணக்காரனா மாறிடுவோம்.
ரிஃப்ளெக்ட் ஆகும் சகோதரர்களே. சாதாரண ஒரு விளையாட்டுல எவனை கண்டும் பயப்பட தேவையில்லை. இவெல்லாம் தூசி தட்டுற மாதிரி அடிக்கிற கேஸ் நினைச்சு பாருங்க, ஈஸியா வின் பண்ணிடலாம். எவ்வளவு பெரிய ஆள் பக்கத்துல இருந்தாலும் இவனுக்கெல்லாம் போய் போடுற போலக்கெல்லாம் 6 போலக்கு 6 6 அடிப்பாங்க. ஊருக்கு தான் பெரிய போலர் நினைச்சு பாருங்க, சும்மாலே அடிபடும். இது நடக்கும் சகோதரர்களே. இது மிக முக்கியமான பகுதி. அது மட்டுமல்ல, இந்த செய்தியை பாருங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் என்னென்னலாம் நினைச்சாங்களோ அதெல்லாம் நடக்கும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவு காண்றார். 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் எனக்கு சுஜூது செய்யற மாதிரி நான் கனவு கண்டேன். பாப்பா என்ன நினைச்சாரு? யா புனை, என்னுடைய அருமை மகனே, லா தக்சுஸ் ருயா காலா இஹ்வதிக், நானாம் பேர்த்த மட்டும் வாயை திறந்துடாத பாப்பா, ஃபயகீது லக கைதா, சதி செஞ்சிருவானே. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாரு, அவனை சதி செஞ்சான. நினைச்சதுதான் வாழ்க்கையில நடக்கும். அது மட்டுமல்ல, நீங்க பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் உள்ள காணா போயிட்டு நம்ம யாராவது திரும்ப கிடைப்பான்னு நினைப்போமா? 6 வயசுல காணா போய்தான். ஒரு 4 வருஷம் பார்த்துட்டு அவன் பேர்ல சதக்காக்கள் கொடுப்போம். எங்கேயோ மூத்தாய் யாரோ அடக்கியிருப்பாங்க. ஆய்வு ஜனாசா தொலைலுமான்னு கேட்டு அவனுக்கு தொழுகையை நடத்தி அவன் பேர்ல தர்மம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என் பிள்ளை எனக்கு திருப்பி கிடைப்பான் உறுதியா நம்பினார். எண்ணம் நல்லாவே இருந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? 2வது புள்ளைய விட்டுட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. புன்யாமீனையும் கொண்டது விட்டுட்டு வந்துட்டாங்க. 2ஆம் முறையும் புள்ளைய விட்டுட்டு வந்தா, ஏற்கனவே முதல் புள்ளையே இன்னும் கிடைக்கல. நம்மட உள்ளையெல்லாம் எப்படி இதுக்கு பிறகு எப்படி திரும்பி வரலாம்? 4 வருஷம் ஆயிட்டு, எந்த அட்ரஸும் இல்ல, சான்ஸே இல்ல. இதான் எங்கட எண்ணம். 2வது புள்ள புன்யாமீனை விட்டுட்டு வந்த உடனே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரன் ஃபஸப்ருன் ஜமீல். ஏதோ ஒன்று நடந்திருக்குது, நீங்க என்னமோ ஒரு வேலையை செஞ்சிருக்கிறீங்க, நான் அழகான பொறுமையாக பொறுக்கிறேன். சொல்லிட்டு என்ன சொன்னார் தெரியுமா? அஸல்லாஹு அய்யதியனி பிஹிம் ஜமீஆ, அல்லாஹ் நாடினால் யாக்கூப் யூசுஃபையும் புன்யாமீனையும் என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பான். நம்பினார். எண்ணத்துல ஒரு நாளும் நெகட்டிவா நினைக்கவே இல்லை. வருவார், அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். யா பனி, பிள்ளைகளுக்கு சொல்றாரு, இது அபு ஃபதஹஸ்ஸு, போய் உங்களோட 2 பேரையும் தேடுங்க. மீ யூசுஃப வ அஹீஹி, யூசுஃபையும் தேடுங்க, புன்யாமீனையும் தேடுங்க. வலா தைஅஸு மின் ரௌஹில்லாஹ், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழந்து விடுங்க. என்னத்தை நல்லாவை நல்ல எண்ணத்தோட போய் தேடுங்க, 2 பேரும் கிடைப்பார்கள். அன்புள்ள சகோதரர்களே, காணா போன பிள்ளை கிடைப்பதற்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எண்ணம் நல்லாவே வச்சிருந்தார். என்ன புள்ள நான் கிடைப்பான், அல்லாஹ் திருப்பி தருவான், நல்ல எண்ணம் வைத்திருந்தார். அதுதான் வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இப்படி சொல்றதாக இருந்தா 1000 செய்திகளை சொல்லலாம் சகோதரர்களே. நபிகளார் நினைச்சாங்க, அது அப்படியே நடக்கும். உதைபியா தலைகீழா மாறுது, எல்லாமே தோல்வி. சஹாபாக்கள் எதிர்பார்க்கவே இல்லை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதினாலே என்னப்பா அர் ரஹ்மானுர் ரஹீம், எங்களுக்கு அல்லாஹ் மட்டும்தான் தெரியும், வெட்டுக்காண்டான விட்டு எல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதறினாங்க. யார சொல்லலாம், நாங்க ஹக்கில இருக்கிறோமா, அவங்க ஹக்கில இருக்கிறாங்களா? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா? மக்காவே வெற்றி பெறும், இதுல கொஞ்சம் பொறுமை. அந்த நல்ல எண்ணம் தூய்மையாக இருந்தால் வெற்றி பெறும் சகோதரர்களே. இஸ்லாமிய ரீதியாக சமுதாயமே பின்னிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்கட எண்ணம் தான். நம்ம எல்லாரும் எப்படி பேசுறோம் தெரியுமா? எங்கட விட அவனும் சுத்தமப்பா. நம்ம நினைச்சு 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 எங்களுடைய சமுதாயம் கீழே போயிருக்கு சகோதரர்களே. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். எங்கடவன் உருப்பட மாட்டான், எங்கடவன் ஆக மோசமானவன், எங்கடவன் கெட்டவன், எங்கடவன வேலைக்கு வைக்கலாம், எங்கடவன சேர்க்கலாம் சொல்லி சொல்லி சொல்லியே அதுதான் ரிஃப்ளெக்ட் ஆகி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் ஹல் அத்தா அலைக யௌமுன் கான அஷத்த மின் யௌமி உஹத், உஹதை விட பயங்கரமான ஒரு நாள் நீங்க வாழ்க்கையில சந்திச்சிக்கிறீங்களான்னு கேட்டான். எண்ணம் சகோதரர்களே வெளிப்படும். நல்ல எண்ணம் வைக்கணும். மாறுவாங்க, நல்லா திருந்துவாங்க. இவன் மாறுவான், சொன்னா கேட்பான். நம்ம ஒரு ஆளை கூட்டிக்கொண்டு போகல எப்படி கூட்டு போறோம்?
கொஞ்சம் பேசிட்டு வருவோம், அவரோட பிரச்சனையை பேசிட்டு வருவோம்னு கூப்பிடு போக்கல இங்க என்ன அடியாண்டா இது பேசி பார்ப்போம். நான் தான் நினைக்கிறேன் அவன் திருந்த மாட்டான். நீ எவ்வளவு பேசினாலும் அவன் திருந்த மாட்டான். அவன் அப்படிதான் போறது. எதுக்கும் போயிட்டு பேசி பார்ப்போம், எனக்கு என்ன நம்பிக்கையெல்லாம் அவன் திருந்துவான்னு. வாழ்க்கையிலேயே அவன் திருந்த மாட்டான். நம்பணும் சகோதரர்களே. என்னத்தை மாத்தணும், அவன் மாறுவான், இந்த சமூகம் மாறும், நல்லா வருவான், என் புள்ள நல்லா வருவான், பெரியாளா வருவான், அவன் வேற இடத்துக்கு போவான் அப்படின்னு நினைச்சா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது அவன் வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆக வரும். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, உகதை விட கடுமையான நாளை நீங்க கண்டிருக்கிறீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் தாயிஃபுக்கு போன நாள் இருக்குதே, அந்த மாதிரி ஒரு கடுமையான நாள் நான் வாழ்க்கையிலே சந்திச்சது கிடையாது. உகதை விட கடுமையான நாளா? உகதில எந்த அளவுக்கு முன்னேறிட்டாங்கடா, காபிர்கள் எல்லாம் கேட்கிறாங்க, எங்க அப்பா முகம்மது மரணித்து விட்டார் என்ற அளவுக்கு நபிகளார் கடுமையாக தாக்கப்பட்டார்கள். அதை விட கடுமையான நாள் தாயிஃபுடைய நாள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் ஒரு ஆள்கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னேன். அவர் எனக்கு சரியாக பதில் தரவில்லை. நான் திரும்பி பார்க்காமல் தாயிஃபில் இருந்து வந்தேன். கர்னு சஆலிப் என்ற இடம் வருகிற நேரம் எனக்கு சுய நினைவே கிடையாது. புகாரில வாசை சுய நினைவு இழந்துட்டாங்க ரசூலுல்லாஹ். தாக்கி 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 மயக்கம், சுய நினைவே இல்லாமல் நான் இருக்கிற நேரம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்தார்கள். 2 மலக்குமாரை கூட்டு வராங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்னிடத்தில் பேசினார்கள். நான் திரும்பி பார்த்தேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொன்னதையும் அவர்கள் உங்களுக்கு தந்த பதிலையும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார். இதோ என்னோட மலைக்கு பொறுப்பான 2 மலக்குமாரை எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். நீங்க எதை சொல்றீங்களோ அது நடக்கும். நம்மளே சான்ஸ் கிடைச்சா பழிவாங்க சந்தர்ப்பமான நேரம், அடிபட்டு ஒதுக்கப்பட்டு நெருக்கடியான நேரம், நல்லெண்ணம் வைப்போமா? நம்ம வாமச்சா வந்திருக்கிறான் என்று சொன்னா அதோட அவன் முடிஞ்சு. அன்றைக்கு வந்துட்டு போனான், இந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறான்டா, ஊரே வட்ட பண்ணி அவனை கொண்டுனா படியா அனுப்புவோம். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, மலக்குக்குரிய மலைகளுக்கு பொறுக்கான மலக்கு அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாம் சொல்றாரு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பேசி முடிச்சு கேட்கிறாரு, யா ரசூலல்லாஹ், இதோ நான் மலைக்கு பொறுப்பான மலக்கு வந்திருக்கிறேன். இந்த 2 மலைகளையும் சேர்த்து அவர்களை அழித்து விடுங்கள் என்று தலையை மட்டும் ஆட்டுங்க, சப்ஜெக்ட முடிச்சிரு. நல்ல எண்ணம் சகோதரர்களே. எதிர்த்த கூட்டம், நபிகளாரை எதிர்த்த கூட்டம், நபிகளாரை தாக்கிய கூட்டம். ரசூலுல்லாஹ்வுடைய நல்ல எண்ணம் என்ன தெரியுமா? பல் அர்ஜு அன் யுக்ரிஜல்லாஹு மின் அஸ்லாபிஹிம் மை யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா ஷரீக பிஹி, அதாவது லா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ. வேண்டாம், ஒன்றும் செய்துவிட வேண்டாம். இவர்கள் என்னை தாக்கினாலும் இவர்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்துக்கு வரக்கூடும். நல்லெண்ணம் வச்சாங்க சகோதரர்களே. அழிச்சிடாதீங்க, இவன் இப்படியே போகட்டும், அவன் இப்படியே போயிடுவான், அவன் புள்ள குட்டி புள்ள குட்டி புள்ள குட்டின்னு வார நேரம் எதிர்காலத்தில் ஒரு சமுதாயம் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்வுக்கு அதாவது எந்த இணையையும் வைக்காத ஒரு சமுதாயம் உருவாகலாம். நல்லெண்ணம் வைத்தார்கள். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஒட்டுமொத்த தாயிஃப் நகரமும் இஸ்லாமிய மயமாக மாறுகிறது. நல்லெண்ணம் வச்சாங்க. நம்ம அப்படியே வைக்கிறோம். எவனையாவது தவறு செஞ்ச ஒருத்தனை கண்டா இவன்டா உருப்படவே மாட்டான். அதுதான் அவன் உருப்படாததுக்கான மெயின் காரணம் சகோதரர்கள். நம்மளோட எத்தனையோ பேர் சாராயம் குடிக்கிறாங்க, எத்தனையோ பேர் தொலை வராமிக்கிறாங்க. நம்ம என்ன நினைச்சு 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 அவன் அப்படியே அனுப்பிட்டோம். சரிவா, இவன் எல்லாம் திரும்பவே மாட்டான் என்றதுனால அவனால அப்படித்தான் நாங்க ரியாக்ட் பண்றோம். நின்று பேசுறோமா, ஆசைக்கு ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடுறோமா, நல்ல நாள் உண்டா அவனை கொஞ்சம் சேர்த்து கொள்றோமா, எதுவுமே இல்ல. நினைச்சுட்டா இவன் திருந்த மாட்டான், நம்ம அப்படி பதில் சொல்லுகிறோம். வாழ்க்கையில அவன் திரும்பியே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது மிக முக்கியமான பகுதி சகோதரர்களே. நல்லெண்ணம் வைக்கணும், எல்லாம் மாறுவாங்க, திருந்துவாங்க என்று எல்லாரும் நினைச்சு பாருங்க. எல்லாரும் மாறி விடுவார்கள். தாயிக்கே மாறிச்சா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் சாராயம் குடிக்க அடி வாங்கிட்டே இருக்கிறார். அடி வாங்குறே திரும்ப போற, அடி வாங்குறே திரும்ப போற, அடி வாங்குறே திரும்ப போற. பார்த்து 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 சஹாபாக்களுக்கே பொறுக்க முடியல. ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அல்லது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டாங்க,
லானஹுல்லாஹ், அல்லாஹ் இவரை சபிப்பானாக. எத்தனை முறை தான் குடி அடிய வாங்குறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அகீக்கும், தோழரே உங்களுடைய சகோதரனுடைய விஷயத்தில் ஷைத்தானுக்கு உதவி செய்து விட வேண்டாம். இன்னஹு யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கக்கூடிய மனிதர், அவர் திருந்துவார். ரசூலுல்லாஹ் நினைச்சாங்க சகோதரர்களே, மறைத்தார்கள். ரசூலுல்லாஹ் மௌத்தா போகல கூட குடிய உடல்ல. அபூபக்கர் ஆட்சிக்கு வந்தார்கள், ஊரை விட்டு ஒதுக்கினார்கள், குடிய விடவில்லை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம் காதிசியா யுத்தம், யுத்தத்துக்கு போய் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை கண்ணியப்படுத்தியதன் காரணமாக இனி வாழ்க்கையில் நான் குடிக்கவே மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய எண்ணம் சகோதரர்களே, கடைசி நேரத்தில் திருந்துவான், அவன் திருந்துவான். அவர்கள் மாறுகிறார்கள். மனிதர்களில் மிக மோசமானவர்கள் யார் தெரியுமா? சில பேர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம், அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தாங்க சகோதரர்களே. பயம் முடிஞ்சு வந்தா சில பேர் வருவாங்க, இங்க எவ்வளவு கரைச்சி ஊத்தினாலும் இவனை திருந்த மாட்டாங்க. இவன் தான் மனுஷன்ல மிக மோசமானவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்மளுக்கு அது கடமை, அவன் மாறுவான், அவன் திருந்துவான். நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தோம், அப்படியே வகி வந்தோன்னு அப்படியே நல்லவனா மாறினோமா? இல்ல, நல்ல சூழல் எங்களுக்கு அமைஞ்சிருக்கும். 4 பேர் எங்களை நல்லவன் நினைச்சிருப்பான், நல்லா கைட் பண்ணி இருப்பான், நாங்க நல்லவனா மாறுறோம். அன்புள்ள சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் இது பிரதானமான ஒரு அம்சம். நம்ம யாரை ஹெல்ப் பண்ற நேரமும் அவன் நல்லா நடந்து கொள்ளுவான். கடையில வேலை செய்யற பொடியன், சில பேரை நீங்க பாப்பீங்க, சிலர் சொல்லுவாரு, எவன் எடுத்தாலும் 1 மாசத்துக்கு மேல நிக்கிறான் இல்ல மௌலவி, அது அவன்ட பிரச்சனை இல்ல, இவன்ட பிரச்சனை. இவன் நினைச்சுக்கிறான் சில நேரம் வேலை செய்ய வாரவன் எல்லாம் இன்னொரு கம்பெனில 10-15 வருஷம் வேலை செஞ்சுட்டு வருவான். இவர் வந்து என்ன நினைச்சுக்கிறான்னா, ஏண்ட கடைக்கு எவன் வந்தாலும் 1 மாசத்துக்கு மேல நிக்கிறல நினைச்சுக்கிறா, அது நடக்குது. நீ அப்படித்தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவாய், அவனோட அப்படித்தான் நடந்து கொள்வாய், சிரிச்சு பேச மாட்டாய், எப்பயாலும் கலட்டி விட்டுட்டு போயிடுவான், எந்தே நடந்து கொள்வாய், கலட்டி விட்டுட்டு போயிடுவான். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான பகுதி. எனவே எங்களுடைய வாழ்க்கையில் எண்ணங்களை தூய்மைப்படுத்துவோம். நம்மளை பத்தி போல நல்லா நான் நல்லா இருக்கிறேன், நோயே வராது சகோதரர்களே. நீங்க சரியா லைஃப் அனுபவிச்சு பாருங்க. யாருக்கு நோய் வரும் தெரியுமா? சில பேர் பொருளாதாரத்தை அதுக்குன்னே சேர்த்து வச்சுக்கிறாங்க. எதுக்கு சேர்த்து? ஒன்று இல்லை, எல்லாம் தேவையும் முடிஞ்சு அல்லாஹ் தஆலா பின்னுக்கு பெருசா உன்னை கண்டாண்டா தந்து அதை எடுத்துருவான். நினைச்சா உனக்கு அது வரும். நீ உள்ளத்துல நினைச்சுட்டே இருந்தா பெருசா ஒன்று வந்தாண்டு சேர்த்துட்டே இருப்பாய். இப்ப அல்லாவும் அந்த பொருளாதாரத்தை எடுக்கணுமா இல்லையா? பெருசா நடக்கும், பொருளாதாரம் அழியும். இதை எல்லா இடத்திலும் நாம் மாற்ற வேண்டும் சகோதரர்களே. சாதாரண விடயங்களில், பிள்ளை குட்டி விஷயங்களில், அன்றாட வாழ்க்கையில் நல்ல என்ன நல்லது நடக்கும், நல்லா வருவான், நல்லா இருப்பான் நினைச்சு பாருங்க, அது வாழ்க்கையை அழகாக்கும். நாங்களும் நல்லவர்களாக மாறுவோம், சமுதாயமும் ஒரு நல்ல சமுதாயமாக உருவாகும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது எண்ணங்களும் அல்லாஹ்வுடைய தீர்ப்பும் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில முக்கியமான செய்திகளை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய உள்ளத்தில் நாம் எதை நினைக்கிறோமோ அதைத்தான் அல்லாஹ் தீர்ப்பாக இறக்குவான் என்பதை அல்லாஹ்வே சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, அன இந்த வன்னி அப்தி பி, என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அதே போன்று நான் அவனோடு நடந்து கொள்வேன். நீங்க எல்லாம் வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் நல்லா நடக்கும், எல்லாம் நல்லதே நடக்கும் என்று நல்லாவே நீங்க நினைச்சு அல்லாஹ் தஆலா எனக்கு நல்லா தான் தருவான், அல்லாஹ் ஒரு குறைய வைக்க மாட்டான் என்று நீங்க நல்லதாவே நினைச்சா லைஃப்ல அல்லாஹ் நல்லதாவே நடந்து கொள்வோம். எங்களை நாங்க தப்பாவே, எனக்கு சரி வராது, எனக்கு செய்ய இயலாது, அல்லாஹ் ஏதோ பலவீனம், இதெல்லாம் என்ன மாதிரி அல்லாஹ் ஏதோ ஒரு குறைய வச்சுக்கிறான் அப்படின்னு நினைக்கிற மாதிரியா இல்லையா? எனக்கு சரி வராது, என்னால ஏற முடியாது, எனக்கு மேல வரையலாது, நான் வறுமையிலே இருக்கிறேன் என்று நம்மள நினைச்சு கொண்டே இருந்தா அல்லாஹ் அப்படியே வைப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய தியரியே இதான் சகோதரர்களே. அதனாலதான் நீங்க எல்லா ஹதீஸ் கிதாபுகளையும் எடுத்து பார்த்தால்
எல்லா ஹதீஸ் கிதாபுகள், அறிஞர்களுடைய எல்லா புத்தகங்களையும் எடுத்து பார்த்தால் உண்ட வாழ்க்கையே இதுதான் என்றதுக்கு ஒரு ஹதீஸ சொல்லுவாங்க. இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்கள் எல்லாமே எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. நீ நல்லா நினைச்சா நல்லதே நடக்கும், மோசமா நினைச்சா மோசமானதான் நடக்கும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் நினைப்பது உண்டு. நாங்க நீங்க 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 என்னென்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அவரோட வாழ்க்கையில நடக்கும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமாக யாரு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாரோ அவருக்கு அங்க போனா அந்த மாதிரி அவர் மாறிடுவார், நல்ல மனுஷனா மாறிடுவார். அல்லாஹ் ரசூலுக்காக போறார், நாங்க போனா மாறணும், நாங்க போனா திருந்தணும், மனசால நினைக்கிறாரு, போனா மாறுவார். வமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீமுஹா அவ் இம்ரஅத்தின் யுன்கிஹா. சுப்ஹானல்லாஹ், இதை போன்ற ஒரு உளவியல் ஆசானை உலகத்துல பார்க்கவே இல்லாத சகோதரர்களே. உங்களில் யார் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதற்காக ஊரை விட்டு ஊர் போகிறாரோ, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக ஊரை விட்டு ஊருக்கு போகிறாரோ, அது அவருக்கு நடந்தே ஆகும். நினைச்சிட்டு போங்க பாப்போம். இங்க இருக்கிறத விட அமெரிக்காவுக்கு போனா இவோட இருக்கிறத விட அங்க போயிட்டு நல்லோண்ட பார்த்து முடிச்சிடலாம்டா, போனோடனே உனக்கு நல்லா செட் பண்ணிடுவான். நடக்கும் அது. பொருளாதாரத்தை தேடி போறவங்க எல்லாம் யாராவது கஷ்டத்தோட வந்ததை பாக்குறீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு போற பொருளாதாரத்தோட நீ போறியா உனக்கு அது கிடைக்கும். இதான் வாழ்க்கை சகோதரர்களே. நல்லதா நினைச்சா நல்லது நடக்கும், இல்ல பயந்துட்டே இருந்தா அது பயமாகவே முடியும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு இது சம்பந்தமான ஏராளமான ஹதீசுகளை நான் சொல்லலாம். நேரத்தை குறிப்பிட்டு ஒரு சில செய்திகளை மாத்திரம் சொல்லுகிறேன். அல்லாஹ் எதிர்பார்க்கிறார் நல்லதே நினை, நீ சல்லி செலவழிக்க போறதும் இல்லை, உனக்கு தாகம் எதுவுமே உனக்கு வரப்போறல, சும்மா நினைக்கிறேன் நல்லா ஆகிறேன், பெஸ்ட் ஆகிறேன். சில பேர் வயசாகிறதே நினைச்சுட்டான். நினைச்சு பாருங்க, நல்லா உடல் ஆரோக்கியமா இருப்பாரு, நல்லா இருப்பாரு, நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. எங்க அப்பா எனக்கு வயசாயிட்டு நினைச்சே எப்படி நடப்பாரு, ஒழுங்கா உடுக்க மாட்டார். நான் வயசாயிட்டே போவான். சில பேர் வயசாகும் யங்காவே, இப்ப பாத்திருக்கீங்களா, அவனுக்கு வயசு 35, 36, 40 வயசாகும், யங்காவே அவன் நினைக்கிறான் எல்லாம் என்னை விட சின்ன பொடியமா, அவன் நினைக்கிறான் மனசால, ஸ்டைலா உடுக்கிறான், ஸ்டைலா நடக்கிறான், பொடியனாவே இருக்கிறான். உள்ளம் சகோதரர்களே, நம்மளை வயசாக்கும், நம்மளை இளமையில எல்லாமே உள்ளம் தான். அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த அடிப்படைகளை புரிந்து கொண்டு அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்போம், பிற மக்களின் மீது நல்லெண்ணம் வைப்போம், குழந்தைகளின் மீது நல்லெண்ணம் வைப்போம். வார்த்தைகள் நல்லா வரும், பேசுவோமா? அவனுக்கு யாராவது வந்தா நம்ம சொல்ற வார்த்தைகள் என்னன்னா அவனை நாசமாக்குற சகோதரர்களே. யாராவது வீட்டுக்கு வந்தா பெரிய சைத்தான், இவன் சைத்தானா தான் வருவான். வந்தா சொல்லுங்க, என்ன குறைஞ்சு போகுது, ஆள் இப்பதான் இப்படி இருக்கிறான் பாருங்க, இன்னொரு 10 வருஷத்துல ஊர்ல இவன் தான் பெரிய ஆளா வருவார். சொல்ல 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 அவன் மனசுல அது பதியும். நம்ம அப்படி அவனை வழி நடத்துவோம், ஊர்ல பெரியவனா அவன் வருவான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நல்லெண்ணம், முதலாவது நம்மளை பற்றிய நல்லெண்ணம், பிறரை பற்றிய நல்லெண்ணம், சமுதாயத்தை பற்றிய நல்லெண்ணம், இந்த சமுதாயமே நல்லவர்களாக மாறுவதற்கு எங்களுடைய எண்ணமே பிரதிபலிக்கும் என்பதை புரிந்து கொண்டு வாழுகின்ற காலமெல்லாம் நல்லெண்ணம் வைத்தவர்களாக வாழ்ந்து அல்லாஹ்வுடைய முழு உதவியையும் பெற்றவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற நேரத்திலும் நல்லெண்ணத்தோடையே மரணித்து நாளை மறுமை நாளையில் நல்ல எண்ணமுடையவர்களாக மறுமையில் எழும்பி அல்லாஹ் இதே போன்று நம் அனைவரையும் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவனத்திலே சேர்த்தருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ். அகூலு கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.